அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குறள் பதிவு அதிகாரம் 9 விருந்தோம்பல். குறள் 89. குறள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. அதாவது, உதவாதவர் செல்வம் இருந்தும் அவர் இல்லாதவரே ஆவார். சொற்பொருள்: உடைமையுள் தன்னிடம் பொருள் வைத்திருக்கும் காலத்தில் இன்மை துன்பம் என கூறி விருந்தோம்பல் விருந்து செய்வதை இகழும் பேதமை உடையவர் ஓம்பா செய்யாமல் மடமை மடவார்கண் மடமைத்தனமே அறிவற்றவர்களிடம் உண்டு. பொருள் வைத்திருந்தும் வறுமையை காட்டி விருந்தினரை பேணாமல் வாழ்வது மடமையே ஆகும். இந்த குணம் அறிவற்றவர்களிடம் மட்டுமே காணப்படும் என்பதை வெளிப்படுத்துகிறார் வள்ளுவப் பெருமான். இதற்கு சான்றாக ஒரு சிறிய கதை. ஒரு ஊருக்கு வெளிப்புறம் ஒரு சின்ன பெட்டிக்கடை ஒன்று இருந்தது. அந்த கடையில் பீடி, சிகரெட்டு, வெற்றிலைப்பாக்கு, சோடா என சிறிய அளவில் வைத்து கோட்டியப்பன் என்ற பெயர் உடையவர் அதை வியாபாரம் செய்து வந்தார். அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களும் வயல் வேலைக்கு செல்பவர்களும் சற்று அவர் கடையில் நிழலுக்காக நின்று களைப்பாரி விட்டு செல்லலாம் என நினைத்து கடை வாசலில் இருக்கிற தென்னங்கிடுகு மேயப்பட்ட சிறிய கூரையின் கீழ் நின்று செல்வார்கள். கடை வாசலில் உட்கார ஒரு பலகையும் போட்டு வைத்திருந்தார் கோட்டியப்பன். கடையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினால்தான் அந்த கடை வாசலில் நிற்க விடுவார் கோட்டியப்பன். சும்மா வந்து யாராவது நின்று விட்டால், போங்க போங்க, நீங்கள் இலவசமாக நிற்கிறதுக்குத்தான் இந்த கடையை வைத்திருக்கிறேனா, இடத்தை காலி பண்ணுங்க, நானே பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வறுமையில் வாழுறேன், கஷ்டப்படுறேன் என்று சொல்லி விரட்டுவார். கடனுக்கு பொருட்கள் வாங்கினால் மறுநாள் வட்டியுடன் பணம் கொடுக்கணும் என்று சொல்லுவார். நாளடைவில் வட்டிக்கு பணமும் கொடுத்து வந்தார். தாமதமாக வட்டியும் அசலும் கொடுப்பவர்களிடமும் அதிகமாக வட்டி போட்டு வாங்க ஆரம்பித்தார். பணம் பெருகியது. ஊருக்குள் ஒரு பெரிய மாடி வீட்டை அவசரமாக விற்பவரிடம் விலைக்கு வாங்கினார். ஆனால் பார்ப்போரிடமும் போவோர் வருவோரிடமும் விருந்தினரிடமும் தானும் தன் குடும்பமும் மிகவும் வறுமையில் உள்ளோம் என்று சொல்லி வந்தார். யாராவது பிச்சை கேட்டு வருபவர்களிடம், உடம்பு நல்லா தானே இருக்கு, போய் வேலை செஞ்சு காசு வாங்கு, இல்லை என்றால் எங்கேயாவது போய் செத்து தொலை என்று இரக்கமே இல்லாமல் பேசுவார். திடீரென ஒரு நாள் அவர் வீட்டு வாசலில் போலீஸுடன் ஜீப்பு ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து அரசு அதிகாரிகள் இறங்கி, கோட்டியப்பன், உங்கள் வீடு அரசு நிலத்தை அபகரித்து கட்டப்பட்டுள்ளது, அதனால் இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, வீட்டை காலி செய்து வெளியேறுங்கள் என உத்தரவிட்டனர். கோட்டியப்பனுக்கு தலையில் இடி விழுந்தது போன்று இருந்தது. வேறு வழியின்றி வீட்டை இழந்து வறுமை நிலைக்கே வந்தார் கோட்டியப்பன். அதனால்தான் பணம் நிறைந்திருந்தும் வறுமையை காட்டி விருந்தினரை பேணி காக்காதவன் அறிவில்லாதவன் ஆவான் என வள்ளுவன் குறளில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.